لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله جل سبحانه وتعالى அவனது ஹபீப் நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்கின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்தும் மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாகும். ஆமீன். சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய பல்வேறு அரபு கல்லூரிகளுடைய முதல்வர்களே, சங்கைக்குரிய பட்டம் வகுப்பு மாணவ கண்மணிகளே, உலகம் முழுக்க நேரலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய ஆஷிகீன்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளே, புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களில் உண்டான முதல் ஒற்றைப்படையான அந்த இரவில் நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோம். கடைசி 10 ஒற்றைப்படையான அந்த நாட்களில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப அந்த ஒற்றைப்படையான அந்த எண்ணெய் அந்த நாளை இபாதத்திலே இல்மிலே கழிக்குகின்ற நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, ரமலான் இஜ்திமா என்று நம்ம பெயர் வச்சது 2 வருஷம் தான் ஆச்சு. ரமலான் இஜ்திமா என்று நம்ம பேர் வச்சது 2 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த தாலீம் அல்லாஹ்வுடைய கிருபையில எனக்கு 27 வருஷம் ரமலான்ல இரவு முழுக்க தூங்குனது இல்லை. 27 வருஷம் நான் மஜ்லிஸ்ல தான் இருந்திருக்கிறேன். இப்பதான் உஸ்தாதுமார்கள் மாணவ கண்மணிகள் இருக்கிறாங்களான்னா கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 200 உஸ்தாதுமார்கள் மாணவர்கள் கலந்து 10 வருஷமா என்ன செஞ்சாங்க, அந்த இஜ்திமா நடக்கத்தான் செஞ்சிச்சு. அப்ப நம்ம பேர் வேற வச்சிருந்தோம். இப்ப இஜ்திமான்ற பேரை இப்பதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், 2 வருஷமா நம்ம வச்சிருக்கிறோம். சங்கைக்குரிய மாணவ கண்மணிகள், இந்த ரமலான் இஜ்திமா என்பது இப்பொழுதுதான் நடக்கிறதாக நம்ம விளங்கி கொள்ளக்கூடாது. என்னை பொறுத்தளவில் 27 வருஷம். சங்கைக்குரிய பாசித் உஸ்தாத், லுத்ஃபுல்லா உஸ்தாத் போன்ற உஸ்தாத்மார்களுக்கெல்லாம் இது 10 வருஷமா அல்ஹம்துலில்லாஹ் இந்த இரவு ஹயாத்தாக்குகின்ற இந்த மஜ்லிஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல எல்லா உஸ்தாத்மார்களுமே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. சைபரமா உஸ்தாத் பேசுவாங்க, பாசித் உஸ்தாத் பேசுவாங்க, லுத்ஃபுல்லா உஸ்தாத் பேசுவாங்க, ஃபதுல் உஸ்தாத் பேசுவாங்க, தாரிக் உஸ்தாத் பேசுவாங்க, ஹபீபுர் ரஹ்மான் உஸ்தாத் பேசுவாங்க. இப்படி இந்த பேசுகின்ற இந்த காட்சிகள் இந்த மஜ்லிஸ் கிட்டத்தட்ட எல்லா உஸ்தாமன் கலந்து கொள்ளுகின்ற இந்த மஜ்லிஸ் கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில என்னை பொறுத்தளவுல இது ஒரு 28வது வருஷம் அப்படின்னு சொன்னா, சங்கைக்குரிய பாசித் உஸ்தாத், லுத்ஃபுல்லா உஸ்தாத் இவங்கள மாதிரி உள்ள உஸ்தாதுகளை பொறுத்த அளவுல இது 10 வருஷத்துக்கு மேலாக இந்த மஜ்லிஸ்ல அவங்க என்ன செய்யறாங்க, அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிந்தனையை நீங்க கவனத்துல வச்சுக்கங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இது பெரிய பாக்கியம். 10 வருஷம் உஸ்தாதுமார்கள் அந்த இரவை இழந்ததுனால ஒரு பெரிய நஷ்டத்தை அடையில, மாற்றமா பாக்கியத்தை தான் அடைஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய இரவை ஹயாத் ஆக்கிற அந்த பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ் பல வருஷமா நமக்கு அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கிறான். சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை,
தொடர்ந்து அல்லாஹ் சம்பந்தமான அந்த விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்று நாம் பார்க்க இருப்பது அத்தௌஹீது ஃபி ஸிஃபாத், அத்தௌஹீது ஃபில் இபாதத், அத்தௌஹீது ஃபில் அஃஆல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்று அத்தௌஹீது ஃபி ஸிஃபாத் என்ற அந்த பாடத்தை நாம் பார்க்கின்றோம். இப்ப ஸிஃபாத்துல்லாஹ் இது ஒரு 6 காய்தாக்களாக என்ன செய்றாங்க, சங்கிக்குரிய சூஃபியாக்கள் நமக்கு பிரித்து தருகின்றார்கள். இப்ப அல்லாஹுடைய தௌஹீது ஃபி ஸிஃபாத் என்றால் என்ன, அல்லாஹுடைய இந்த சிஃபாத்துகள்ல நம்ம வைக்க வேண்டிய தௌஹீத் என்றால் என்ன? இப்போ சிஃபாத்துல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிஃபாத் என்பதாகிறது கமாலுன் லா நக்ஸுன் ஃபீஹா, அது பரிபூர்ணமான சிஃபத்தாக இருக்குகிறது, சிஃபாத்தாக இருக்குகிறது. அதுல லா நக்ஸ ஃபீஹா, அதுல எவ்விதமான குறையும் இல்லை. உதாரணத்துக்கு ஹயாத்து, இல்மு, குத்ரத்து, சம்உ, பஸரு, ரஹ்மத்து, இஸ்ஸத்து, ஹிக்மத்து, உலூவு, அலீமத்து, இதெல்லாம் இதே போன்ற இந்த சிஃபாத்துகள். இந்த சிஃபாத்துகள் அத்தனையுமே அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் காமிலானது, அதுல எவ்விதமான குறையும் இல்லை என்று நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதை நம்ம 3 விஷயமா நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம ஆராயலாம், யோசிக்கலாம். ஒன்று அஸ்ஸமஅ், அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் அஹாதீஸ்களை நாம் கேட்ட வகையில வைத்து, நாம் பார்த்து கேட்ட வகையில வைத்து இதை நம்ம என்ன செய்யலாம், சிஃபாத்துல்லாவை நம்மளால் உணர முடியும். அத்தௌஹீது ஃபி சிஃபாத்துல்லாஹ் உணர முடியும். அதே போன்று அக்லு, நம்மளுடைய அறிவை கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியும், அதை நாம் புரிய முடியும். அதே போன்று அல் ஃபித்ரத், இயற்கையாகவே யோசிச்சாலும் என்ன செய்யும், அத்தௌஹீது ஃபி சிஃபாத்துல்லாஹ் நமக்கு விளங்கும். அப்போ குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்துகள்ல அஹாதீஸ்கள்ல இது சம்பந்தமா நமக்கு சொல்லி தந்த அந்த விளக்கங்களை நம்ம என்ன செய்கின்றோம், சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கின்றான், லில்லதீன லா யுமினூன பில் ஆகிரதி வலில்லாஹில் மஸலுல் அலா வஹுவல் அஸீஸுல் ஹகீம். இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் மஸலுல் அலா அப்படின்னு சொல்றது, அவனுடைய காமிலான சிஃபாத்துகளை அல்லாஹ் இங்கே சொல்லி தருகின்றான் இந்த வசனத்துல. இப்போ அவனுடைய சிஃபாத்துகளை பத்தி நம்ம என்ன செய்கின்றோம், இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம். அதே போன்று நம்ம அறிவை வச்சு நம்ம சிஃபாத்துல்லாவை நம்ம யோசிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மௌஜூதும் அதுக்கு ஒரு ஹகீகத் என்ன செய்கிறது, இருக்குகிறது. அந்த மௌஜூதுக்கு ஒரு சிஃபத் என்ன செய்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. அந்த சிஃபத்து ஒன்று கமாலாக இருக்கும் அல்லது நக்ஸாக இருக்கும். மௌஜூதாத்துகள் எவைகள் எல்லாம் இருக்குகின்றதோ அவைகளுக்கு சிஃபத்துகள் உண்டு. ஒன்று அந்த சிஃபத்துகள் கமாலாக இருக்கும் அல்லது அந்த சிஃபத்துகள் நக்ஸாக நாக்கிசாவாக இருக்கும். இரண்டாவது, நம்ம அந்த சிஃபாத்து நாக்கிசாவாக இருக்கும் என்று நாம் சொல்கிறோமா இல்லையா, இந்த சிஃபாத்துகளை ரப்பின் பக்கம் நம்ம நிஸ்பத் செய்கின்ற பொழுது காமிலான இபாதத்துக்கு தகுதியான அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாக்கிசாவான சிஃபாத்துகளை கொண்டு நம்ம என்ன செய்கின்ற பொழுது, அங்கே நாம் நிஸ்பத் செய்கின்ற பொழுது அது பாத்திலாக ஆகின்றது. ஏன் அப்படின்னு சொன்னா, வணங்கப்படக்கூடியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவன் நிச்சயமாக காமிலான சிஃபத்துடையவனாக தான் இருக்க முடியுமே தவிர, காமிலான சிஃபத்து உள்ளவனைத்தான் வணங்க முடியுமே தவிர, வணங்குவதற்கு தகுதியாக இருக்க முடியுமே தவிர, நாக்கிசாவான சிஃபத்துகளை உள்ளவன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்ல. நம்ம அறிவு கொண்டாலே யோசிக்கலாம், இவன்கிட்டயே இவ்வளவு குறை இருக்குது, இதுகிட்டயே இவ்வளவு குறை இருக்குது, இதால இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, தன் வேலையை தானா செய்ய முடியல, பார்க்க முடியல, கேட்க முடியல, நல்லதை கொடுக்க முடியல, கெட்டதை தடுக்க முடியல. குறைவுடைய இது எப்படி ரப்பாக இருக்க முடியும்? இப்போ குறைவுடையது எப்படி வணங்கப்பட முடியும்? எனவே நக்சு குறைவுள்ளது எப்பொழுதுமே வணங்கப்படுவதற்கு தகுதியானது அல்ல. எப்போ காமிலான சிஃபத்துகள் இருக்கிறதோ அவனே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று நம்முடைய அறிவை கொண்டு யோசிச்சாலே நமக்கு விளங்கும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
இந்த சிலைகள் வணக்கத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தடுக்குகின்றான். சிலைகளை இலாகாக வைப்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அதை பாத்திலாக்குகின்றான், தடுக்குகின்றான். ஏன்? முழுக்க முழுக்க அதுல நக்ஸும் இருக்குகிறது, அஜிஸும் இருக்குகிறது, குறையும் இருக்குகிறது, இயலாமையும் அதிலே இருக்குகிறது. குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், வமன் அضل மிம்மன் يدعو من دون الله ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة. அல்லாஹ் அல்லாத ஒன்றை எவர்கள் வணங்குகின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் அல்லாத எவைகளை வணங்குகின்றார்களோ லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமத்தி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். கியாமத் வரைக்கும் அவைகள் பதில் சொல்ல போகுவதே இல்லை. என்னதான் அழைச்சாலும் சரி, தாரிக் உஸ்தாத் சொன்னாங்களா இல்லையா, என்னதான் இவர்கள் அழைத்தாலும் சரி கியாமத் வரைக்கும் என்ன செய்யாது, அவைகள் பதில் சொல்ல போவதில்லை. இவர்கள் அழைக்கின்ற, கூப்பிடுகின்ற, துஆ செய்கின்ற, என்னென்ன வேண்டுதல் செய்கின்றார்களோ அவை அத்தனை விட்டு அவைகள் காஃபிலூன், கண்டுக்காம இருக்கும், பார்க்காம இருக்கும், கேட்காம இருக்கும், அதை பற்றி உணராமல் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். நம்ம அறிவை கொண்டு நம்ம விளங்கினாலே நமக்கு தெரிகிறது. சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகள், அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு வசனத்தை எப்படி சொல்றான், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவைகளை எவர்கள் வணங்குகின்றார்களோ, எவர்கள் என்ன செய்கின்ற அழைக்குகின்றார்களோ, லா யஹ்லுகூன ஷையன் வஹும் யஹ்லுகூன், அவைகள் எதுவுமே படைச்சதில்லை, அவைகளே படைக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. அம்வாத்துன் கைர அஹ்யாய், உயிரற்ற சடலமாக அவைகள் இருக்கிறது. வமா யஷ்உரூன அய்யானா யுபஅஸூன், எப்ப எழுப்பப்படுவார் என்பதை கூட அவர்கள் உணராதவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். எப்ப எழுப்பப்படும் என்பதை உணராத இவர்களா இறைவனாக இருப்பார்கள், அல்லது தான் எதையுமே படைக்க தெரியாத இவைகளே படைக்கப்பட்டவைகளா, உருவாக்கப்பட்டவைகளா இருக்கின்ற இவைகளா இறைவனாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்துல கேட்டதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகின்றான், யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஅ வ லா யுப்சிர். என் தந்தையே, சிறிய தந்தை, ஏன் நீங்க அதை வணங்குறீங்க? அது பார்க்கவும் செய்யாது, கேட்கவும் செய்யாத ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? வலா யுகுனி அன்க ஷையா என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகின்றான். அவங்க கௌமுகளை பார்த்து இப்படி கேட்டாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக்கும் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது அவைகளையா நீங்கள் வணங்குகின்றீர்கள்? அல்லாஹ்வை விட்டுட்டு இவைகளை அல்லவா நீங்கள் வணங்குகின்றீர்கள்? உஃபில் லக்கும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹி, உங்களுக்கும் சரி, நீங்கள் எவை வணங்குகின்றீர்களோ அவைகளும் கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். உஃபில் லக்கும் அஃபலா தஅகிலூன், நீங்கள் உணர வேண்டாமா என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தை இடத்தில் கேட்டதையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். இப்ப சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அப்போ குர்ஆன் ஹதீஸ் மூலமா நம்ம கேட்டத சில ஆதாரங்களை பார்த்தோம். அறிவை கொண்டு ஒரு 3 வகையான சிந்தனைகளை நம்ம என்ன செஞ்சோம், நம்ம விளங்கி கொண்டோம். சரி, இயற்கையை வச்சு கூட நம்மளால உணர முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இயற்கையாகவே ஒருத்தருக்கு அல்லாஹ்வின் பக்கம் ஒரு ஈடுபாடு இருக்குகிறது, இறைவனின் பக்கம் ஒரு வகையான பிரியம் இருக்குகிறது, மஹப்பத் இருக்குகிறது, இறைவனை கண்ணியப்படுத்துவது, இறைவனின் மீது இபாதத் செய்வதில் ஒரு வகையான நாட்டம், பிரியம், அதன் பக்கம் அவர் என்ன செய்கின்றார், கொண்டு செல்லப்படுகின்றார். எதனால? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முத்தஸிஃபுன் பி சிஃபாத்தில் கமால் என்று அவர் விளங்கியதன் காரணமாகவே என்ன செய்கின்றார், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவதிலே, அவன் மீது பேராவல் கொள்வதிலே, அவனை கண்ணியப்படுத்துவதிலே, அவனை தக்ரீம் தாலீம் செய்வதிலே அவர் என்ன செய்கின்றார், இயற்கையிலேயே அந்த ஒரு பாசத்தின் மீது என்ன செய்யப்படுகின்றார், அவர் கட்டமைக்கப்படுகின்றார். ஏன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹிகா பி ருபூபியத்திஹி வ உலூஹியத்திஹி, அவன் உலூஹியத்துக்கு தகுதி உடையவனாய் இருப்பதின் காரணமாக, ருபூபியத்துக்கு தகுதி உடையவனாய் இருப்பதின் காரணமாக இயற்கையாகவே அவர் நல்ல உணர்ந்தாருன்னு சொன்னா, இந்த அகிலத்தை படைச்சது யாரு, அண்ட சராசரங்களை படைச்சது யாரு,
கோலங்களை படைச்சது யாரு என்று அவர் யோசிக்க 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 அவர் என்ன செய்கின்றார் சொன்னால் காமீலான சிபத்துடைய ரப்பின் பக்கம் அவர் என்ன செய்யப்படுகின்றார். அவருடைய நப்சி அப்படியே இழுத்து செல்லப்படுகிறதையும் அவரால் உணர முடியும் என்று அந்த இயற்கையாகவே நம்மால் யோசிக்க முடியும் என்பதையும் சங்கக்குரிய சூஃபிமார்கள் நமக்கு அந்த விளக்கத்தை தருகின்றார்கள். ஒரு கால் இந்த சிபத்து நாகிசாவானதாக இருந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ் விஷயத்தில் அது மும்தனியாக அது தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தவிர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்குன்னு விளங்கிக்கணும். ரப்புடைய விஷயத்துல நாகிசாவான சிபத்து வரவே வராது. அது ஹல்குகளுக்குத்தான் வரும் என்பதை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்துல கல் மௌத், மௌத் என்பது இறைவனுக்கு வருமா? ஓ ஹய்யுன் கையும். அதே போன்று ஜஹ்லு இறைவனுக்கு உண்டான சிபத்தா? அது அறியாமை என்பது இறைவனுக்கு உண்டான சிபத்தா? அவன் அத்தனையும் அறிந்தவனாக அல்லவா அவன் செய்கின்றான் இருக்கின்றான். நிசியான் என்கின்ற மறதி அது இறைவனுக்கு உகந்ததா? அஜிஸ் என்கின்ற இயலாமை ஒரு இறைவனுக்கு உண்டான அது தகுதியா? அவனுக்கு உண்டான ஒரு பண்பா? அல்லது பார்க்காமை என்கின்ற ஓமியு இது இறைவனுக்கு உண்டான அது சிபத்தா? அல்லது கேளாமை என்கின்ற அந்த சுமம் இருக்குதா இல்லையா? அது இறைவனுக்கு தகுதியானதா? நம்ம யோசிச்சாலும் ஒரு இறைவன் என்பவன் இந்த குறைகள் உடையவனாக இருப்பானா? இறைவன் எப்படி ஏழாமையில் உள்ளவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? கேட்காதவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? பார்க்க சக்தியற்றவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? மறதியாளன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? அறியாமையில் உள்ளவன் விளங்காதவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? மரணிக்கக்கூடியவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? நிச்சயமாக இவைகள் எல்லாம் முஹதசாத்துகளுடைய மஹ்லூகாத்துகளுடைய தன்மைகள், பண்புகள். இறைவன் என்பவன் அவன் காமிலான பண்புடையவராக இருக்கின்றான் என்பதை நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை அல்லாஹ் குர்ஆன்ல தஆலா விளக்கியும் சொல்றான். வதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத். மரணிக்காத இறைவனின் மீது நீங்க என்ன செய்யுங்க? தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னொரு வசனத்தை இப்படி சொல்றான், ஃபீ கிதாபின் லா யதில்லு ரப்பி வலா யன்சா. என் ரப்பு என்ன செய்ய மாட்டான்? வழிகெடுக்கவும் மாட்டான், அவன் மறக்கவும் மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகின்றான். வமா கான அல்லாஹு லியுஜிஸஹு மின் ஷைஇன் ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவை எதுவுமே இறைவனை இயலாமல் செய்ய முடியாது, இயலாமல் ஆக்கிவிட முடியாது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அம் யஹ்ஸபூன, இப்படி அவர்கள் கருதி கொண்டார்களா? அன்னா லா நஸ்மஉ சிர்ரகும் வ நஜ்வாகும். அவர்களுடைய சிர்ரையும் ஜஹரையும் நாம் கேட்க மாட்டோம் என்பதாக அவர்கள் கருதி கொண்டார்களா? பலா வ ருசுலுனா லதைஹிம் யக்துபூன். மாற்றமாக நமது ரசூல்மார்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருந்து பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல தஜ்ஜாலை குறித்து சொல்கின்ற பொழுது, இன்னஹு அஅவர், அவன் ஒற்றை கண் உடையவன், குறை உள்ளவன், ஒற்றை கண் உடையவன். வ இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவர், உங்களுடைய இறைவன் லைஸ பிஅமர், ஒற்றை கண் உடையவன் அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் இர்பஉ அலா அன்ஃபுசிகும் ஃபஇன்னகும் லா ததுஊன அஸம்மு வலா காலிபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னாங்க, என் அருமை சஹாபாக்களை ஏன் நம்ம சப்தமாக நீங்கள் அழைக்கின்றீர்கள்? சவுண்டை நீங்கள் தாழ்த்தி, சப்தத்தை நீங்கள் தாழ்த்தி நீங்கள் இறைவனை நீங்கள் அழையுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய ரப்பு நீங்கள் ஒரு கேட்காதவனையோ அல்லது மறைந்தவனையோ தூரமா இருப்பவனை நீங்கள் அழைக்கவில்லை, உயிரை விட நெருக்கமா இருக்கிற உங்க ரப்பை தான் நீங்கள் அழைக்கின்றீர்கள். எனவே நீங்கள் குரல் தாழ்த்தி நீங்கள் அழையுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அதே நேரத்துல எவர்களெல்லாம் இறைவனுக்கு குறைவான சிபத்து உண்டு, நக்ஸை கொண்டு இறைவனை விளங்குகின்றார்களோ இவர்களை அல்லாஹ் தண்டிக்கவும் என்ன செய்கின்றான். நாம் ஏற்கனவே பார்த்த வசனம், வகாலத்தில் யஹூத் யதுல்லாஹி மக்லூலா. யஹூதிகள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கை சூம்பி போயிருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அங்க ஆக்கப்ப அவன் தண்டிக்குகின்றான். உல்லத் ஐதீஹிம்,
அவர்கள் கைகள் தான் சூம்பி போயிருக்கிறது. அவர்கள் எதை சொன்னாங்களோ அதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்படுகின்றார்கள். பல் எதாக மபுசூத்தானே யுன்ஃபிகு கைஃப யஷா, மாற்றமாக அவனுடைய கைகள் நீளமானதாக விசாலமானதாக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தன் நாடி அவர் அல்லாஹ் கொடுக்குகின்றான் செய்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கின்றான்? எவர்கள் இறைவனுக்கு நாகைசாவான சிபத் என்று நிலை கொண்டார்களோ கருதுகின்றார்களோ அவர்களே அல்லாஹ் தண்டிக்கவும் செய்கின்றான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பிரிதொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், லக்கத் சமிஅ அல்லாஹ் கௌலல்லதீன காலு, சிலர்கள் இப்படி சொன்னதையும் அல்லாஹ் கேட்கின்றான், இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா, அல்லாஹ் தேவை உடையவன் நாங்கள் தான் தேவையற்றவர்கள் என்று சொன்னார்களே, அந்த பேச்சையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கேட்கின்றான். சனக்துபு மா காலு, என்ன சொன்னாங்களோ அதை நம்ம என்ன செய்வோம்? பதிவு செய்யும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த இறைவனுக்கு எந்த நகாயிசுகளை எந்த குறைகளை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொல்லுகின்றார்களோ அந்த குறைகளை விட்டும் ரப்பை இறைவனை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்க, சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், தன்னை அல்லாஹ் வஸ்பு செய்கின்றான். சலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் தன்னை சொல்லி காண்பிக்கின்றான். பிறதொரு வசனத்துல மத்தஹதல்லாஹு மின் வலதீன், அல்லாஹ் எந்த குழந்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒமா கான மாஹு மின் இலாஹின், அவனோடு வேறொரு இலாஹ் இருந்திருந்தால் இதல் லதஹப குல்லு இலாஹி பிமா ஹலக வல அலா பஅதுஹும் அலா பஅத், இதல் லதஹப குல்லு இலாஹின் பிமா ஹலக, அப்போ தாங்க எதை எதை படைத்தார்களோ அந்த கடவுள்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். வல அலா பஅதுஹும் அலா பஅத், இவனை விட நான் தான் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே அடித்துக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன் என்று அல்லாஹ் வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் இவைகளை விட்டும் நாகிசாவன பண்புகளை விட்டும் மஹ்லூக்குகளை விட்டும் முஹ்தஸாத்துகளையும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, முதல் காயிதாவை நம்ம பார்த்தோம். இப்ப இரண்டாவது காயிதா என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிஃபாத்துகள் ரொம்ப அவுஸா விசாலமானதாக இருக்கிறது. அஸ்மாக்களுடைய சிஃபாத்துகளை காட்டிலும் அவனுடைய சிஃபாத்துகள் அஸ்மாக்களை காட்டிலும் அவனுடைய சிஃபாத்துகள் விசாலமானது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு இஸ்மும் சிஃபத்துக்குள் பொதிந்திருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இஸ்முக்குள்ளும் சிஃபத்துகள் இருக்கிறது. சங்கைக்குரிய அருமையான கண்மணிகளை, ஏன் அப்படின்னு சொன்னா, சிஃபாத்துகள் என்ன செய்கிறதுன்னு சொன்னா அல்லாஹுடைய அஃஆல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சிஃபாத்துகளுக்குள் இஸ்முகள் இருக்கிறது. சிஃபாத்துகள் அல்லாஹ்வுடைய அஃஆல்களோடு சம்பந்தப்பட்டதாக என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவனுடைய அஃஆல் என்பதாகிறது லா முன்தஹா, அதற்கு எல்லையே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை படைச்சான், கியாமத் வரைக்கும் அத அப்படி வச்சு பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அஃஆலு பூமியை படைச்சான், ஜீவராசிகளை படைச்சான், மாணவர்களை படைச்சான், ஜின்களை படைச்சான், கோடான கோடி சிருஷ்டிகளை படைச்சான். இதை ஃபுல்லா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதை பாதுகாத்துட்டே இருக்கிறான். அவனுக்கு நான் ரிஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஹயாத் மௌத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அஃஆல் அல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவனுடைய அஃஆல்களுக்கு எல்லையே கிடையாது, அது நீண்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்கின்றானே, வலவ் அன்ன மா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தி அக்லாமின் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் சபஅத்தி அப்ஹுரின், அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை மரங்களையும் பேனாவாக ஆக்கி இந்த கடல்கள் போன்று 7 கடல்களை கொண்டு வந்து அவைகளை மையாக்கி அல்லாஹ்வுடைய கலிமாவுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தாலும் கூட மா நஃபீதத்து கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமா முடிவே பெறாது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். என்ன அழகான ஒரு வார்த்தைகளை அல்லாஹ் கொண்டு வருகின்றான் பாருங்க. உலகத்தில் உள்ள மொத்த மரங்களையும் பேனாவாக ஆக்கி இந்த கடல்கள் இருக்கு பாருங்க 71%, இதே போன்று 7 கடல்களையும் கொண்டு வந்து அத்தனை கடல்களையும் மையாக்கி அல்லாஹ்வுடைய கலிமாவுக்கு விளக்கம் எழுத ஆரம்பிச்சால் மா நஃபீதத்து கலிமாத்துல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான்.
அவனுடைய அஃபால்களை லா முன்தகா, அதற்கு எல்லையே கிடையாது. இப்போ சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அல்லாஹுடைய சிஃபாத்துகள் உதாரணமா அல் மஜி, அல் இத்தியான், அல் இம்சாக், அல் பத்ஷ், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இம்சிகுல்லாஹு, அதான் சொல்றல இம்சிகு, அல்லாஹ் என்ன செய்கின்றான், வான பூமிகள் அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கின்றான். குர்ஆன் வசனங்கள் வருது பாருங்க. இம்சாக்கு, இத்தியானு அவன் கொண்டு வருவது, மஜி தான் வருவதா சொல்லுகின்ற இவைகள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிஃபாத்துகளாக இவைகள் இருக்கிறது. வஜாஅ ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்றான், ஹல் யன்துரூன இல்லா யஅதியஹுமுல்லாஹு ஃபீ ظلலின் மினல் கமாம். இன்னொரு வசனத்துல ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வயும்சிகு ஸமா அன் தகா அலல் அர்தி இல்லா பிஇذனி, வான பூமிகள் விழாமல், வானங்கள் விழாமல் அல்லாஹ் என்ன செய்ய பிடித்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். பிறகு வசனத்துல இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், பத்ஷ் அவனுடைய பிடி என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னொரு வசனத்துல யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர் என்றும் சொல்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க இந்த ஹதீஸ்ல, யன்ஸிலு ரப்புனா இலஸ் ஸமாஇ துன்யா, அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஃபனஸிஃபுல்லாஹு தஆலா பிஹாதிஹி ஸிஃபாத் அலா வஜ்ஹில் வாரித், அதாவது இந்த சிஃபத்துகளை நம்ம எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னார், இத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த சிஃபாத்துகளை அஸ்மாக்களாக நம்ம ஆக்கிவிடக்கூடாது. அஸ்மாக்களை நம்ம சொல்றோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், அதே போன்று இவைகள் எல்லாம் சிஃபாத்துகள். அல்லாஹ் வருவது, அல் ஜாயின் அல்லாஹ் சொல்றான், அல் ஆத்தின் அல்லாஹ் சொல்றான், அல் ஆஹித்னு சொல்றான், அல் மும்சிக்னு சொல்றான், அல் பாத்திஷ் அப்படின்னு சொல்றான், அல் முரீத் என்றா, அல் நாசில் என்றா, இவைகள் எல்லாம் சிஃபாத்துல்லா. இந்த சிஃபாத்துல்லாவை அஸ்மாக்களாக நம்ம ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை நம்ம சொல்றோமா இல்லையா, அதே போன்று என்ன செஞ்சிடக்கூடாது, அல் ஜாயின் சொல்றதோ, அல் ஆத்தின்னு சொல்றதோ, அல் ஆஹித்னு சொல்றதோ நமக்கு கூடாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது காயிதா. மூன்றாவது காயிதா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துல்லா ரெண்டு வகையாக பிரிகின்றது. ஒன்று சுபூத்தியா, மற்றொன்று சல்பியா. சுபூத்தியா என்றால் என்ன? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபில ஸல்லல்லாஹு அலைஹி நாவுகள்ல எதையெல்லாம் அல்லாஹ் தரிபடுத்துகின்றானோ அவைகள் எல்லாம் சுபூத்தியா என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் தான் எதை சொல்லுகின்றானோ, தரிபடுத்துகின்றானோ, ஸல்லல்லாஹு அலைஹி நாவின் மூலமாக, ரசூல்மார்களின் நாவின் மூலமாக அல்லாஹ் எவைகளை சொல்லுகின்றானோ அவைகள் அத்தனையும் சுபூத்தியா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமா ஹயாத்து, இல்மு, குதரத்து, இஸ்திவாஉன் அலல் அர்ஷ், வன்னுஸூல் இல ஸமாஇ துன்யா, வல் வஜ்ஹ் வல் யதைனி, இவைகள் எல்லாம் சுபூத்தியா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதையும் கூட நம்ம என்ன செய்யலாம், குர்ஆன் ஹதீஸை கொண்டு நம்ம விளங்கலாம், ஆதாரங்களை எடுக்கலாம். அதே போன்று நம்மளுடைய அறிவை கொண்டு நாம் என்ன செய்யலாம், ஆதாரங்களை எடுக்கலாம். இப்போ குர்ஆன் ஹதீஸ்ல வருகின்ற ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் சொல்றா, நீங்க என்ன செய்யுங்க, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வ ரசூலிஹி வல் கிதாபில்லதி நுஸ்ஸில அலா ரசூலிஹி, என்ன ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், ரசூல் மீது இறக்கப்பட்டதை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். வல் கிதாபில்லதி உன்ஸில மின் கபல், முன்னால் நபிமார்களுக்கு ரசூல்மார் இறக்கப்பட்ட அந்த வேதத்தை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமன் யக்ஃபுரு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் ஃபக்கத் ضل ضلالا بعيدا, எவர்கள் இதை மறுக்கின்றார்களோ அவர்கள் பெரிய தலாலத்திலே அவர்கள் செஞ்சாங்க, பஈதாவான தலாலத்திலே அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இங்க அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த ஈமான் என்ற வார்த்தையில அவனுடைய சிஃபாத்துகளும் என்ன செய்கிறது, பொதிந்து இருக்கிறது, அடங்கி இருக்கிறது.
கிதாபை கொண்டு ஈமான் கொள்ளுங்கன்னு அர்த்தம். அதுல என்னெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ரசூல்மார்கள் கொண்டு வந்து சொன்னார்களோ அவைகள் அத்தனையும் அந்த கிதாப் என்ற வார்த்தைக்குள் என்ன செய்கிறது, அவைகள் பொதிந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு ஈமான் கொள்ளும்படி அல்லாஹ் சொல்றானா இல்லையா ரசூலிக என்று. அதுல என்ன செய்கிறதுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது நபிமார்கள் என்னென்ன செய்திகளை சொன்னார்களோ அவைகள் அத்தனையும் என்ன செய்கிறது, அபி ரசூலிக என்ற வார்த்தையில அது பொதிந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல நமக்கு என்ன குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது. நம்ம அறிவை கொண்டு யோசிக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனே சொல்லுகின்றான், இறைவனை விட உங்களுக்கு உண்மையாளன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். வ அஸ்தகு ஹதீஸன் அப்படின்னு கேட்கிறான். அதுமாதிரி வ அஹ்ஸனு ஹதீஸன் மின் கைரிஹி, அவனை விட ரொம்ப அழகாக சொல்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். வஹுவ ஆலமு பிஹா மின் கைரிஹி, அனைத்தை காட்டிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை அறிந்தவனாக என்ன செய்கின்றான், இருக்கின்றான். இதுவே நமக்கு என்ன செய்கிறது, அஸ்தகு ஹதீஸான் சொல்றான், வ அஹ்ஸனு ஹதீஸான்றான், வ அஸ்தகு கீலா அப்படின்னு சொல்றானே. இதுவே நமக்கு தெரிகிறது ஃபவஜப இஸ்பாத்துஹு லஹு கமா அக்பர பிஹா மின் கைரி தரத்துத், எவ்விதமான சந்தேகமோ தரத்துதோ இல்லாம அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் என்ன செய்கின்றான், அவனுடைய சிபாத்துகள் தான் காமிலாவானது, அவன் தான் என்ன செய்கின்றான், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்ற விளக்கத்தை நமக்கு ரொம்ப தெளிவாக இவைகள் தருகிறது. சுபூத்தியா, சுபூத்தியா உண்டான ஆதாரங்கள். சல்பியா, சிபாத்து சல்பியான என்ன, அல்லாஹ் எவைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கியிருக்கின்றான், நஃபி செய்கின்றானோ அவைகள் அத்தனையுமே சல்பியா. தன்னுடைய கிதாபின் மூலமாக, ரசூலுடைய ஹதீஸின் மூலமாக, பேச்சின் மூலமாக எவைகள் எல்லாம் அல்லாஹ் நஃபி செய்கின்றானோ அதற்கு பேரு சல்பியா. சல்பியா என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமா மௌத்து, நௌமு, ஜஹலு, நிசியானு, அஜிஸு, தாபு, இவைகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நஃபி செய்கின்றான். எனவே இந்த சிபாத்துகள் என்ன செய்யப்படுச்சுன்னா சல்பியா என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அவனுடைய கமாலான சிபத்துக்கு ஆப்போசிட் இருக்கு பாருங்க. இப்ப ஹய்யின்னா மௌத்துன்னு வருதா இல்லையா, இதுவே நமக்கு என்ன செய்கிறது, தெளிவான விளக்கத்தை நமக்கு என்ன செய்கிறது, தருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே வதவக்கல் ஹய்யில்லதி லா யமூத் அப்படின்னு சொல்றான். இங்க என்ன செய்கின்றான், ஃபனஃபியு அல் மௌத் அன்ஹு, அப்ப தன்னை விட்டு மௌத்தை என்ன செய்கின்றான், அல்லாஹ் நஃபி செய்கின்றான். அப்ப அல்லாஹ் என்ன வெளிப்படுத்துகின்றான், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கமாலு ஹயாத்திஹி, அவன் பரிபூர்ணமான ஹயாத் உள்ளவன் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லா யமூத் என்ற நஃபியை கொண்டு என்ன செய்கின்றான், தன்னுடைய கமாலியத்தான ஹயாத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். வலா யظلم ரப்புக அஹதா, ரப்பு யாருக்குமே என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். இங்க என்ன நஃபி வருது, நஃபியு ظுல்ம், அந்த ظுல்மை அல்லாஹ் நஃபி செய்கின்றான். அப்ப என்ன தெளிவா தெரியுது, கமாலு அத்லிஹி, அவனுக்கு பரிபூர்ணமான நீதம் இருக்குகிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வமா கான அல்லாஹு லியஅஜிஸஹு என்கின்ற இந்த வசனத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அஜிஸை என்ன செய்கின்றான், நஃபி செய்கின்றான். அப்ப நமக்கு இதுல என்ன தெரிகிறதுன்னு சொன்னா, அவனுடைய பரிபூர்ணமான இல்மு குத்ரத் நமக்கு என்ன செய்கிறது, அதிலே என்ன செய்கிறது, தெளிகிறது. சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்கள் என்ன செய்கின்றான் சொன்னால், அந்த சல்பியத்தான அந்த இதை அல்லாஹ் கொண்டு என்ன செய்கின்றான் சொன்னா, அந்த சுபூத்தியை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய வசனங்களை, இத்தகைய தன்மைகளை அல்லாஹ் கொண்டு வருகின்றார். நான்காவது காயிதா என்னன்னு சொன்னா, தன்னை அல்லாஹ் புகழ்வது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதிலே தன்னை அல்லாஹ் புகழ்கின்றானோ அவனை புகழப்படக்கூடிய அந்த வசனங்கள், அந்த செய்திகள் இருக்குதா இல்லையா, புகழ்வதன் மூலமா அவனுடைய கமாலான சிபாத்துகளை என்ன செய்ய முடிகிறது, அறிய முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அவனுடைய மதஹ், கமால், இது சுபூத்தியாவான என்ன செய்கிறது, சிஃபத்தாக என்ன செய்கிறது, இருக்குகிறது. நிறைய ஆதாரங்கள் அவனுடைய கமாலியத்தான பண்புகளை குறித்து ஆதாரங்கள் வருவதை நம்மால் என்ன செய்ய பார்க்க முடிகிறது. இது அதிகம் அதிகம் என்ன செய்கிறது, குர்ஆன் ஷரீஃப்ல, ஹதீஸ்கள்ல நிறைய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறித்து அந்த புகழுக்குண்ட காமிலான அவனுடைய மதஹ், அவனுடைய கமாலான சிஃபத்துகளை குறித்து என்ன செய்கிறது, வருவதை நான் பார்க்க முடிகிறது.
சல்பியா பெரும்பாலும், சுபூத்தியா வந்து அதிகம் அதிகம் என்ன செய்யப்படும், குர்ஆன் ஷரீஃப்ல மற்றதுல சொல்லப்படும். சல்பியா வந்து ரொம்ப குறைவாகவே இதை என்ன செய்ய பயன்படுத்தும். எப்போ தேவை ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் மட்டுமே சல்பியாவை என்ன செய்யப்படுத்தப்படும், பயன்படுத்தப்படும். இப்போ சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை பாருங்க, பொதுவா ஆமா அல்லாஹ் என்ன செய்வான், நஃபி செய்வான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படின்ற ஒரு நிலை. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த காஃபிர்கள் வந்து காசிபூன்கள் பொய்யர்கள் வந்து வாதிடுறாங்க பாருங்க. அந்த வாதிடுகிற பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதை தடுக்குகின்றான், நஃபி செய்கின்றான். அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, இறைவனுக்கு வலது இருக்குன்னு சொல்லி அவங்க வாதிடுகின்றார்கள். ஒமா எம்பகையில் ரஹ்மானி எத்தகைத வலதா, ஒரு வலதை எடுக்கின்ற குழந்தை எடுக்கின்ற அவசியம் இறைவனுக்கு என்ன வந்து விட்டது என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த இடத்துல என்ன செய்கின்றான், அல்லாஹ் நஃபி என்ன செய்கின்றான். அதே போன்று தவஹும், மனதில் ஏற்படுகின்ற அந்த ஊசலாட்டங்களும் என்ன செய்யப்படுகிறது, இங்கே தடுக்கப்படுகிறது. ஒமா ஹலக்ன சமாவாதி வல்லர், இதுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய வானத்தை படைச்சான், ஏன் இவ்வளவு பெரிய பூமியை படைச்சான் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறது, ஒரு தவகும் வருது பாருங்க, அதையும் அல்லாஹ் தடுக்குகின்றான். ஒமா பைனஹுமா லாஇபி, வீண் விளையாட்டுக்கெல்லாம் என்ன செய்யல அல்லாஹ் வான பூமிகளை படைக்கலை. அந்த தவகும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அங்கே தட்டுகின்றான். உலகத்து ஹலக்ன சமாவாதி வல்லர்மா பைனஹுமா ஃபி சித்தத்தி ஐயாம், அல்லாஹ் 6 நாட்கள் இந்த வான பூமிகளை படைச்சான் என்று சொல்கின்ற பொழுது 6 நாள் தேவைப்பட்டுச்சா இறைவனுக்கு, 6 நாள் அப்படின்ற மாதிரி சிந்தனை வருதா இல்லையா, அதையும் அல்லாஹ் தடுக்குகின்றான். அம்மா மஸ்ஸனா மில்லுவோம், அப்படி படைக்கிறதுனா அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது, எந்த டயர்டும் கிடையாது என்று அல்லாஹ் இங்கே சொல்லி தருகின்றான். சந்தேகம் வருவதையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு தவறான சிந்தனை வந்தாலும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த இடங்களில் அல்லாஹ் தடுப்பதையும் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அதே போன்று 5வது காயிதா, அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிஃபாத்து சுபூத்தியா இருக்குதா இல்லையா, இது 2 வகையாக என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. ஒன்று தாத்தியா, மற்றொன்று ஃபிஅலியா. தாத்தியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த காமிலான பண்புடையவனாக இருக்கிறான். இல்மு, குத்ரத்து, சமஉ, பஸரு, இஸ்ஸத்து, ஹிக்மத்து, அமீர் உலுவு, அஸமத்து, இது எல்லாமே என்னது, காமிலாவான அவனுடைய பண்புகளாக என்ன செய்ய இருக்கிறது, அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். லம் யஸல் வலா யஸால், இருந்து கொண்டே இருப்பான். அதே நேரத்துல தனக்கு வஜிகு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், எதைனி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், ஐனைனி அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காண்பிக்கின்றான். இதுக்கு சிஃபாத்துல் ஹபரியா என்றும் என்ன சொல்லுவாங்க. இந்த சிஃபாத்துல் ஹபரியாவையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சிஃபாத்து சுபூத்தியால தான் என்ன செய்வாங்க, அதை சேர்த்து வைப்பாங்க. இப்ப ஃபிஅலியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவனுடைய நாட்டம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. உதாரணமா வந்து பி மஷியத்திகி இன்ஷா ஃபஅல வ இன்ஷா லம் யஃபஅல் ஃபகன் நுஸூலி ஃபி ஸமாஇ துனியா, முதல் வாரத்துக்கு அல்லாஹ் வருவான்றது வருவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம். அவனுடைய ஃபேல் சம்பந்தப்பட்டது என்பதெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அப்போ தௌஹீத் ஃபி சிஃபாத்துல ஒரு 2 முக்கியமான டேஞ்சரான விஷயத்தை விட்டு நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று அத்தம்சீலு, மற்றொன்று அத்தக்யீஃப். இந்த 2 நம்ம ஆபத்தானது. இந்த 2ஐ விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தம்சீலுன்னு என்ன, தக்யீஃப்னு என்ன? தம்சீலுன்னு சொன்னா فهو اعتقاد المثبت انما اثبته من صفات الله تعالى مماثل لصفات المخلوقين. அப்போ அல்லாஹ்வுடைய காமிலான சிஃபாத்துகளை மக்லூக்குகளுடைய சிஃபாத்தோடு என்ன செய்வது, ஒப்பிடுவதாகிறது. இது யாத்திகாதும் பாத்திலும், இது பாத்திலான ஒரு அக்கீதாவாக இருக்கிறது. இதையே நம்ம வந்து குர்ஆன் ஆயத்தை கொண்டும் அதே போன்று நம்மளுடைய அக்கலை கொண்டு நம்மளால உணர முடியும். இப்ப ஆயத்தை கொண்டு நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் ஆயத்துல சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அஃபமன் யஹ்லுகு கமல்லா யஹ்லுகு அஃபலா ததக்கரூன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அறிவை கொண்டு நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து ஹாலிக்குக்கும் மஹ்லூக்குக்கும் மத்தியில தாத்திலேயே பெரிய வித்தியாசம், தூரம் இருக்கிறது. ஹாலிக்குக்கும் மஹ்லூக்குக்கும் தாத்திலேயே பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமா அவனுடைய மஹ்லூக் இருக்குதா இல்லையா, இப்ப வந்து ஒரு ஒட்டகத்தினுடைய சக்தி இருக்குதா இல்லையா, ஒரு ஒட்டகத்தினுடைய சக்தி எப்படி உள்ளது, ஒரு எறும்பினுடைய சக்தி எப்படி உள்ளது. இந்த ஒட்டகமும் சரி இந்த எறும்பும் சரி மும்கினுல் வஜூத் தான், இது முஹதஸாத் தான், மஹ்லூக் தான். மஹ்லூக்கிலேயே இவ்வளவு பெரிய கூவத்து, இந்த சக்தியில வித்தியாசம் ஏற்படுகிறது. ஒட்டகத்தினுடைய பலம் அப்படிப்பட்டது, அத பாலைவன கப்பல்னு சொல்றாங்க. எறும்பினுடைய சக்தி எப்படிப்பட்டது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, படை வீரர் வரா, நம்மளை மிதிச்சிருவாங்க, ஓடி ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்லுகின்ற அந்த சக்தி உள்ளது.
ஒரு மஹ்லூக்கு மும்கினுல் உஜூதிலேயே இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கின்ற பொழுது, அப்ப தாத்துல ஹாலிக்குடைய தாத்துக்கும் மஹ்லூக்குடைய தாத்துக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் என்பதை நாம் கவனத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சங்கிப்பிய அருமை மாணவ கண்மணிகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் யாரின் பக்கம் தேவையாகாதவன், ஆனால் மஹ்லூக்கு தேவையாக கூடியதாக இருக்கிறது. இது ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன செய்யலாம், நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எனவே அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் எப்பயுமே பண்புகள் குறைவான சிஃபத்துகள் கிடையாது, காமிலாவான பண்புகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாகிசாவான சிஃபத்துகளை நம்ம வைக்கிறதா இருந்தா, ரப்பை நம்ம நாகிசாவான சிஃபத்துக்கு உடையவராக நம்ம ஆக்கின மாதிரி பெரும் குற்றம் அங்க நிகழ்ந்து விடும். அதே போன்று சங்கிப்பை அருமை மாணவ கண்மணிகளை மஹ்லூகாத்துகள்ல நம்ம பார்க்கிறோம், ஒரே பெயரை தான் யூஸ் பண்ணப்படுது, ஆனா வித்தியாசம் இருக்குது. இப்ப எதுன்னு சொல்றோம், கையின்னு சொல்றோம். யானையுடைய கைகளுக்கு நம்ம என்ன செய்றோம், கையின்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம். எதுல் ஃபீல் அப்படிதான் என்ன சொல்றோம். ஆனா எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஒரு ஒட்டகத்தினுடைய குவத்துக்கும் அதே போன்று மற்றொரு குவத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரே வார்த்தை தான், நம்ம அங்க எதுன்னு பயன்படுத்துறோம், குவத்துன்னு பயன்படுத்துறோம். ஆனா யானையுடைய கையும் கையை தான், மனிதனுடைய கையும் கை தான், எதும் தான். ஆனா அந்த எதுகளுக்கு மத்தியில எவ்வளவு வித்தியாசம் இருக்குகிறது. குவத்து, ஒட்டகத்தினுடைய குவத்தும் குவத்து தான், எறும்பினுடைய குவத்தும் குவத்து தான். இவைகளுக்கு மத்தியில் உண்டான வித்தியாசங்கள் எவ்வளவு இருக்குகிறது. ஒரு மஹ்லூகாத்துகள், முஹ்தஸாத்துகள், மும்கினுல் உஜூது, இவைகளுடைய வித்தியாசமே இவ்வளவு இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாலிக்கு மஹ்லூக்கு மத்தியில ஸாத்துல சிஃபத்துல அஃஆல்கள்ல அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கிப்பிய அருமை மாணவ கண்மணிகளை, எனவே என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த கைஃபியத்துல வஸ்ஃபுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விளக்கங்களை அல்லாஹ் சம்பந்தமான தௌஹீத் சம்பந்தமான விளக்கங்களை நம்ம பார்க்கிறோமோ அதனுடைய உண்மையான ஆழமான கருத்துக்களை அல்லாஹ் நம்ம கல்புல அல்லாஹ் பதிய செய்வானாக. மரணிக்கிற கடைசி நேரம் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மரணிக்கிற நல்ல நசீபை நம்ம அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக